Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். Iqoo அப்படின்ற இந்த பிராண்டை கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ஸ் மட்டும் தான் இவங்க எப்பவுமே லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஃபிளாக்ஷிப் லெவல்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி பட்ஜெட் செக்மெண்ட்ல Iqoo Z3 அப்படின்ற நேம்ல ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் மெயினா கேமர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கேமர்ஸ்க்கான நிறைய ஃபீச்சர்ஸோட அண்டர் 20K பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த அண்டர் 20K பட்ஜெட்ல ஆல்ரெடி மார்க்கெட்ல Poco X3 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் வேற லெவலான கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்கும் அதை நாம தெரிஞ்சுக்க வேணாமா? அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்கும், கேமர்ஸ் எந்த ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணலாம், வீடியோட எண்டில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்தோம்னா இங்கே Iqoo Z3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் பிளாக் அண்ட் சைபர் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் டிசைன் பார்க்கும்போது ஒரு கிரேடியன்ட் லுக் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 186 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.5 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே Poco X3 Proக்கு வந்தோம்னா இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிரேடியன்ட் பிளாக், ஸ்டீல் ப்ளூ அண்ட் கோல்டன் பிரான்ஸ் அப்படின்ற 3 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 213 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.4 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனை இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிசைன் உங்களுக்கு சைட் பை சைடு இருக்கு. எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் Iqoo Z3யோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே இங்கே இவங்க கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 450 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படியே Poco X3 Proக்கு வந்தோம்னா இங்கே இவங்க 6.47 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் தான் கொடுத்துருந்தாங்க. அது கூட இதுலேயுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10 சப்போர்ட், 450 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷனோட இந்த பக்கம் Poco இந்த டிஸ்பிளேவை கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டுமே LCD பேனல் தான், ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இந்த ரெண்டு டிஸ்பிளேலையுமே இருக்கு. பட் அதை தாண்டி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டச் சாம்பிளிங் ரேட் Poco X3 Proல இங்க கொஞ்சம் பெட்டரா 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி HDR10 சப்போர்ட், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Iqoo Z3ல இங்கே 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷனுக்குமே பாண்டா கிளாஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸை விட பெட்டராக இருக்குமா இல்லை அதை விட கம்மியாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியல. அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே டிஸ்பிளேல Poco X3 Pro ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியில் Iqoo Z3 இங்கே 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியோட 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அண்டர் 20K பட்ஜெட்டில் 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தது கண்டிப்பாக வேற லெவல் அப்படின்னே சொல்லியாகலாம். அண்ட் அதே மாதிரி கேமர்ஸுக்குமே மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ½ an hour சார்ஜ் பண்ணாலே போதும் 100% சார்ஜ் ஆகிடும். அந்த வகையில் கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி வித் பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Poco X3 Proவை பார்த்தோம்னா இங்கே இவங்க 5160 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியோட 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி, டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங்னே சொல்லலாம். பட் கம்பேரிசன் வரும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல Poco X3 Pro பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே Iqoo Z3ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே ரொம்பவே பெட்டரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எனக்கு இங்கே பேட்டரி கெப்பாசிட்டியை விட ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல கண்டிப்பாக Iqoo Z3 தான் நான் கிளியரான வினரா சூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ப்ராசஸரில் Iqoo Z3 இங்கே வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னாப்ட்ராகனுடைய இப்போ புதுசாக லான்ச் ஆன Snapdragon 768G அப்படின்ற ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். அண்ட் இதில் கிளாக் ஸ்பீட் 2.8 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. Adreno 620 அப்படின்ற GPUவோட 4,50,000க்கான அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த சிப்செட்டை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே Poco X3 Proக்கு போனோம்னா இங்கேயுமே ஸ்னாப்ட்ராகனுடைய ஒரு சிப்செட் தான். பட் ஸ்னாப்ட்ராகனுடைய 800 சீரிஸ்க்கான சிப்செட்டை கொடுத்துருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன்
Snapdragon 860 அப்படின்ற chipset. இந்த chipsetமே 7 nanometer டெக்னாலஜில ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு chipset தான். 2.96 GHz வரைக்கும் clock speed இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Adreno 640 அப்படின்ற GPU ஓட 4,91,422 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்ராக்சிமேட்டா இந்த chipsetக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே Snapdragon உடைய chipset தான் கொடுத்திருக்காங்க. பட் எந்த chipset பெட்டரான chipset, எந்த chipsetல நமக்கு பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா Snapdragon 700 சீரிஸை விட Snapdragon 800 சீரிஸ் அப்படின்றது கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். அந்த வகையில இங்க Snapdragon 860 நமக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி கேமிங்ஸ்க்காகவும் Poco X3 Proல Adreno 640 அப்படின்ற ஒரு GPU கொடுத்திருக்காங்க. இது Adreno 620 விட கொஞ்சம் ஃபாஸ்டரான ஒரு GPU தான். அந்த வகையில கண்டிப்பா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இங்க Poco X3 Proல உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராவே இருக்கும் Iqoo Z3 கம்பேர் பண்ணும்போது. பட் Iqoo Z3லயுமே உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே பெட்டர் பண்ணி கொடுக்கிறதுக்காக Eagle Eye மோட் அப்படின்ற ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. இந்த மோட் எதுக்காக, இந்த மோட் மூலமா நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த வகையில பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதன் மூலமா கேமிங் உடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. பட் கேமிங் உடைய the visual experience இன்னுமே உங்களுக்கு பெட்டரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மோட ஆன் பண்ணிட்டு நீங்க கேமிங் விளையாடும் போது உங்க கேமிங் உடைய அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், விஷுவலா இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் எல்லாம் இன்னுமே பாப் அப் பண்ணி இன்னும் பெட்டரான கலர்ஃபுல்லான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மோட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விஷுவலை பெட்டர் பண்ணி கொடுக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி கேமிங் உடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த மோட்னால எந்த ஒரு இம்பாக்ட்டுமே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பா இங்க Snapdragon 860 இருக்கக்கூடிய Poco X3 Pro தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் அதே சமயம் Iqoo Z3மே உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி Poco X3 Pro Iqoo விட இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே Iqoo Z3ல ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0க்கான அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன மோட்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் இவங்க கிளியராக கொடுக்கல. அப்படியே Poco X3 Proக்கு வந்தோம்னா இங்கே இவங்க 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2க்கான அபேச்சரோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நைட் மோட், டைம்டு செல்ஃபி, மூவி ஃப்ரேம், AI பியூட்டி, பாம் ஷட்டர், பேனரோமா, டைம் லேப்ஸ், ஷார்ட் வீடியோ அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் 1080 பிக்சல் 30 fps பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே பேக் சைட் ரியர் கேமரான்னு வரும்போது இங்க Iqoo Z3ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79க்கான அபேச்சரோடையும் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ரியர் கேமரால இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், போர்ட்ரைட் மோட், பேனரோமா வியூ, லைவ் போட்டோ, ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங், டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், AR ஸ்டிக்கர், டாக்குமெண்ட் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வீடியோ ரெக்கார்டிங் 4Kல மேக்ஸிமம் 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே Poco X3 Proக்கு போனோம்னா இங்க குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா f1.79க்கான அபேச்சரோட கொடுத்திருக்காங்க. அது கூடவே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ் அண்ட் மோட்ஸ்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சல் மோட், AI பியூட்டி, நைட் மோட், மூவி ஃப்ரேம், டைம்டு பர்ஸ்ட், லாங் எக்ஸ்போஷர், டாக்குமெண்ட் மோட் 2.0, ப்ரோ மோட், போர்ட்ரைட் மோட், பேனரோமா வியூ, HDR, டியூவல் வீடியோ மோட், மூவி ஃப்ரேம், vlog மோட், AI வீடியோ கலர் ஃபோக்கஸ், AI போர்ட்ரைட், மேக்ரோ வீடியோ, ட்ராக்கிங் மூவிங் ஆப்ஜெக்ட், டைம் லேப்ஸ் மாதிரியான நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க மேக்ஸிமம் 4Kல 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில கேமரான்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா Poco X3 Proல கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியர் சைட் கேமரா Iqoo Z3ல கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்காங்க. பட் மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Poco X3 Proல தான் இங்க நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS சப்போர்ட் Iqoo Z3ல 2.2க்கான UFS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Poco X3 Proல லேட்டஸ்டான UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. மற்றபடி OSன்னு பார்க்கும்போது Iqoo Z3ல Fun Touch OS 11.1 பேஸ்டான Android 11ல ரன் ஆகுது. அண்ட் அதுவே Poco X3 Pro பார்க்கும்போது MIUI 12 பேஸ்டான Android 11ல ரன் ஆகுது. ஃபைனலி இப்போ ப்ரைஸ்னு பார்க்கும்போது Iqoo Z3 இங்கே மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட் 6GB + 128GB வேரியண்ட்டை 19,990 அப்படின்ற ப்ரைஸிங்கும், 8GB + 128GB வேரியன்ட் 20,990 அப்படின்ற ப்ரைஸிங்கும், 8GB + 256GB வேரியன்ட் 22,990 அப்படின்ற ப்ரைஸிங்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Poco X3 Pro இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 6GB + 128GB வேரியண்ட்டை 18,999 அப்படின்ற ப்ரைஸிங்கும், 8GB + 128GB வேரியண்ட்டை 20,999க்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க.
தாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த பிரைசிங்க்கு ஒரு நல்ல வொர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கேமிங் பர்ஃபார்மன்ஸில் இருந்து உங்களுக்கு வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுக்கும். ஸோ அதனால் அண்டர் 20K பட்ஜெட்டில் இப்போ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஆனால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலும் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸில் எனக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்கக்கூடாது, நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு Poco X3 Pro சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்ஃபார்மன்ஸில் நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், Poco X3 Pro விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே எனக்கு பெட்டராக வேணும், 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் Iqoo Z3 சூஸ் பண்ணலாம். அண்ட் Iqoo Z3ல உங்களுக்கு 5Gயுமே இருக்குது. ஸோ 5G வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் கண்ணை மூடிக்கிட்டு Iqoo Z3 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த Iqoo Z3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் ப்ரைஸை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ப்ரைஸிங்க்கு பெஸ்ட்டான ஸ்பெக்ஸோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.